என்னையா பண்ணி வச்சிருக்கார் சுகுமார், படமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு புஷ்பா 2 வந்து தெறிக்க விட்டுருக்காரு சுகுமார். உண்மையிலே வந்து படம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்ப வர படங்கள்லாம் 1/2 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியல. எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு இரிட்டேஷன் வருது. ஆனா 3 மணி நேரம் 20 நிமிஷம் படம். எங்கேயுமே வந்து நமக்கு ஒரு சோர்வோ, சலிப்போ தட்டல. அந்த அளவுக்கு மிரட்டியிருக்காரு. உண்மையிலே வந்து இந்த தெலுங்குக்கு உண்டான ஆம், நம்ப முடியாத ஃபைட்டு, பறக்க விடுற ஃபைட்டு, அ பக்கம் பக்கமான அந்த பஞ்ச் டயலாக் எல்லாமே இருந்தாலும், அத தாண்டி வந்து அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கும், அவரோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் சீன் பை சீன் ரசிக்க வச்சிருக்காரு. அதுக்கு போட்டி போட்டு ரஷ்மிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். அதாவது வந்து கிளாமரே காட்டல, ரொம்ப கிளாமரஸா இல்ல. சாரியோட கேரிங்கா இருக்கிற மாரியான ஒரு குடும்ப பெண்ணா இருந்தாலும், அவங்க வந்து அவ்வளவு அதிலேயே ஒரு 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 அழகான ஒரு கவர்ச்சி, ஒரு ரசிப்பை காமிச்சிடுறாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்காங்க ராஷ்மிகா. அதை தாண்டி ஃபஹத் பாசில் உண்மையிலே மிரட்டி இருக்காரு. அதாவது நடிப்பு அசுரன்னு சூர்யாவை சொல்லுவோம், எஸ்ஜே சூர்யாவை தமிழ்ல. இவர் வந்து பான் இண்டியா நடிப்பு அசுரன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எதுவானாலும் பகத் பாசில்கிட்ட கொடுத்தா பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. அந்த அளவுக்கு வந்து வில்லத்தரத்துல மிரட்டி இருக்காரு. ஸோ புஷ்பா 1 எல்லாருக்குமே தெரியும். புஷ்பா 1 படம் தான் தி ரைசிங். அதாவது வந்து இந்த புஷ்பராஜ் அப்படிங்கிற ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து வரான். எப்படி வந்து காட்டுக்குள்ள வந்து மரத்தை வெட்டுறான், செம்மரத்தை கடத்தினான் அப்படிங்கிற அவன் வளர்ந்து வந்தான். புஷ்பராஜா வந்து நின்னான். புஷ்பானா வந்து ஃப்ளவர் நினைச்சா ஃபயர்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து நின்னான். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வருதுன்னு நமக்கு ஒரு லீடை கொடுத்தாங்க. ஸோ லைக் செகண்ட் பார்ட்ல என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தா அதிலே ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க, புஷ்பா த ரூல் அப்படின்ட்டு. ஸோ புஷ்பா வந்து 2வது பார்ட்ல புஷ்பாவோட ஆட்சி இருக்க போகுது, அவர் யாருன்னு காட்ட போறாரு அப்படிங்கிறது தான் செகண்ட் பார்ட்டுக்கான லீடு ஃபர்ஸ்ட் பார்ட்ல. இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு உள்ள போனா அதுக்கு மனுஷன் பார்த்தா தேர்ட் பார்ட்டுக்கு உண்டான ஒரு லீடை ஃபர்ஸ்ட் திணிக்கிறார் உள்ள. ஸோ வந்து ஒரு கண்டெய்னர் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 50 நாள் வந்து அதுக்குள்ளே சோறு தண்ணி இல்லாமல் போய் ஜப்பான் வரைக்கும் போய் அந்த ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை முடிக்கிறாரு. அங்கே என்ன நடந்தது ஏது அப்படிங்கிறது தான் அடுத்த பார்ட்டோட லீடாக இருக்குது. ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வனத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஃபகத் பாசில் வந்து எப்படி இவரை தடுக்கணும்னு முதல் பாகத்தில் அவமானப்படுத்தப்பட்ட ஃபகத் பாசில் இதில் பழி தீர்க்கன்னு நினைக்கிறாரு. எப்படி பழி தீர்த்தாரா இல்லையா, அவரை வந்து புஷ்பராஜ் வந்து எப்படி ஃபகத் பாசிலை காலி பண்ணார் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபகத் பாசில் செத்து போயிட்டாருன்னா அப்போ யார் தேர்ட் பார்ட்டுக்கு லீடாக வருவா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அதுக்கு கிளைமாக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை காமிச்சு முடிச்சிட்டாரு டைரக்டர் சுகுமார். ஸோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தி ரூல் அப்படின்னாலே அவரோட ஆட்சின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன மாதிரியான ஆட்சி பண்ண போகிறார் புஷ்பராஜ்னு பார்த்தா சிஎம்மை பார்க்க போகிறாரு. ஸோ சிஎம்மோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், நம்ம ஆடுகள் நிறைய தான் சிஎம்மாக இருக்காரு, சிஎம்மோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கேட்குறாரு. அவனே சிஎம் வந்து இவங்க கூடலாம் யார் ஃபோட்டோ எடுப்பா, என் தகுதிக்கு இவங்களாம் ரொம்ப ஜாஸ்தி, அது மாதிரி உதாசீனப்படுத்திடுறாரு. உடனே வெளியில் வராரு. அப்போ அமைச்சராக இருக்கிற இந்த தெலுங்கு நடிகர் ராவ் கிட்ட சொல்கிறாரு, நீ தான் அடுத்த சிஎம் அப்படின்ட்டு. அது எப்படி சாத்தியம் புஷ்பா, அதுக்கு 100 கோடி 200 கோடி செலவு பண்ணணும் அப்படின்றாரு. அதெல்லாம் நான் உனக்கு ஏன் கவலை, நான் உன்னை உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி புஷ்பா த ரூல்னு அவரோட பவரை காமிக்கிறாரு. ஆடுகளை நிறைய போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல வந்து ராவ சிஎம் உட்கார வைக்கிறாரு. அதுதான் செகண்ட் பார்ட்டோட கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரி. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபைட்டெல்லாம் சான்ஸே இல்லை, வேற லெவலில். எப்படி காந்தாரால வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபைட்டை ரசித்தோமோ இதில் வந்து ஒரு அங்கமாங்கிற ஒரு ஃபைட்டை வந்து கையும் காலையும் கட்டி அவர் பண்ணியிருக்க வித்தை வந்து வேற லெவல். உண்மையிலே வந்து தெறிக்க விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபைட்டு. அப்புறம் டிஎஸ்பியோட மியூசிக் உண்மையிலே வந்து கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷனாக இருந்தாலும் ஸோ இந்த படத்துக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்க முடியுது. அப்புறம் ஸ்ரீலீலாவோட அந்த பாட்டு படத்தோட பார்க்குறப்ப நல்லா இருக்குது. பட் முதல் பாகத்தில் இந்த மாதிரி ஏ சாமி அளவுக்கு இது ஹிட் ஆகலை. அதுக்கு காரணம் வந்து இனிமே படம் பார்த்ததுக்கப்புறம் பார்க்க பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டாக இருக்கலாம். மற்ற பாட்டும் வந்து ஒரு கேட்கும்படியாக தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு தேவிஸ்ரீ பிரசாத். அப்புறம் சுகுமார் வந்து எப்போதுமே வந்து ஒரு கதையை எவ்வளோ கிரிப்பிங்காக சொல்லணுமோ அதில் வந்து அழகாக சொல்லிடுவார். அது ஃபஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும், இப்போ செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. இவ்வளவு லென்த்தாக இருந்தும் எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாரு. பல இடங்களில் சிஜி பண்ணியிருக்காங்க, ஆனால் எதுவுமே சிஜி அப்படின்னு கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு அழகாக வந்து பண்ணியிருக்காரு சிஜி ஒர்க்கை. இப்போ இந்தியன் 2 படம்லாம் பார்த்தோம்,
அப்பத்தமா தெரியும் இது சிஜி, இது வந்து செட்டு, இது வந்து ரியல் அப்படின்ட்டு. இங்க வந்து அது மாரி எதுவுமே பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு பின்னி ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து கிளைமாக்ஸ்ல வந்து அ ஜெகபதி பாபு தான் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர். ஸோ அவரோட தம்பியையும், தம்பி பையனையுமே அடிச்சு காலி பண்ணிடுறாப்புல புஷ்பா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகப்போது? சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெகபதி பாபு என்ன மாரியான ரிவெஞ்ச் எடுக்க போறாரு? அ ஃபகத் பாசில் என்ன ஆனார்? அதெல்லாம் தான் பார்ட் 3யோட அ ஒரு லீடா கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு சுகுமார். ஸோ உண்மையிலே வந்து அல்லு அர்ஜுனுக்கு இந்த படம் வந்து தரமான சம்பவம் அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து அ புஷ்பா படம் கலெக்ட் பண்ண அமௌண்ட்ட விட அடுத்த படம் கல்கி வந்து வேற லெவல்ல கலெக்ட் பண்ணி குடுத்தது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில. பட் இதையும் தாண்டி ஒரு 1500 கோடி அளவுக்கு இது வசூல் பண்ணும் பான் இண்டியா லெவல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஓப்பனிங் இருக்கு, புக்கிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனே டெஃபினட்டா 100 கோடிய டச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தைரியமா அல்லு அர்ஜுன் வந்து அடுத்த ஸ்டெப்ப வந்து எடுத்து வைக்கலாம் இனிமே. அவரும் வந்து ஒரு வசூல் சக்கரவர்த்தியா தெலுங்கு சினிமால இனிமே வலம் வருவார். வட இந்தியால வந்து அவருக்கு அவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதையும் தாண்டி ஓவர்சீஸ்லயும் அவருக்கான ஆடியன்ஸ் பெருகியிருக்காங்க. ஸோ புஷ்பா த அ ரூல் ஒரு ரசிக்கும்படியான படமா இருக்கு. தெலுங்கு ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ரசிகர்களும் இந்த படத்த ரசிக்கலாம். விஜய் டாக்கீஸ்ல நம்மளுடைய ரேட்டிங் 4.